நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம். இப்போது யாரை பற்றி பார்க்குறோமா, லட்சுமி யட்சினி. இந்த லட்சுமி யட்சினி எப்படியாப்பட்டவங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இதில் இருக்கிறவனு கூட, குடிசையில் இருக்கிறவங்களோட கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்துறது தான் இவங்களுடைய வேலைகளே. அதான் தனலட்சுமி தனலட்சுமி, இது வந்து லட்சுமி யட்சினி. இந்த மந்திரத்தை தினம் தாமரை பூவினால் ஜெபம் செய்ய வேண்டும். நெய் விளக்கு இட்டு பால் பழம் சுண்டல் தேங்காய் தேன் இவைகளை வைத்து தினமும் 30 நாள் ஜெபம் செய்து வந்தால் தேவி வந்து உங்களுக்கு என்ன பிரசனமாவாங்க, சித்தி பெறுவாங்க. 30வது நாளில் உங்களுக்கு தேவி வந்து இரவில் இது ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் எப்படின்னா, நைட்டு நேரம் தான் ஜெபிக்கணும், வந்து ஜெபம் பண்ணணும். இந்த மந்திரங்களை உரு போடுறது வந்து நைட்டு நேரத்தில் செய்யணும். ஒரு 11 மணிக்கு மேலே செஞ்சீங்கன்னா டெய்லியும் இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த தேவியை கூப்பிட்டிங்கன்னா கேரண்டு உங்களுக்கு வந்து வருவாங்க. வந்து இதனால் அஷ்டம் இந்த மந்திரத்தை, இந்த லட்சுமி யட்சினினா, இந்த லட்சுமியை நீங்கள் வந்து சித்தி பிரித்து கொண்டால் அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும், நினைத்த காரியம் முடியும், தளவாய் வந்து முடியும், நல்ல புகழும் கீர்த்தியும் அடைவாய். இந்த லட்சுமி யட்சினி செய்தால் குடும்பத்தில் தனவிருத்தி, வியாபார விருத்தி இன்னும் பலவிதமான மங்களமான காரியங்கள் நடக்கும். இது மாந்திரிகவாதி தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை, யார் வேணாலும் கற்றுக்கலாம். இந்த மந்திரத்தை, இந்த மாந்திரிகத்தை வந்து ஒரு மந்திரத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. யாருனாலும் எதைனா ஒன்று செய்து கொள்ளுங்கள். இந்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறமேட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அதை முறைப்படி செய்யணும். சொன்ன மாதிரி எத்தனை நாள் செய்யணும்னா அந்த நாள் இருக்கும். 30 நாள் செய்யணும் முறைப்படி. தாமரை பூவினால் இரவில் தனிமையாக உங்களுக்கு பூஜை அறையில் உட்காந்து சுத்தம் பத்தமாக 30 நாள் செஞ்சுக்கிட்டு ஏன்னா நினைத்த காரியம் நைட்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து உங்களை தரிசனம் தந்தாலும் தருவாங்க, உங்களை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தரிசனம் வந்து தருவாங்க. நீங்கள் என்ன பண்ண, தாயே என்னுடைய வேண்டுதலை கேட்டுறது, என்னுடைய சகல காரியத்தையும் நடத்து எனக்கு முடித்தாருன்னு சொன்னேன்னா நிச்சயமாலுமே இந்த லட்சுமி யட்சினி உங்களுக்கு முடித்து தருவாங்க. வந்து இந்த லட்சுமி யட்சினினால் என்னென்ன அடையலாம் பார்த்தீங்கன்னா, அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும், நினைத்த காரியம் முடியும், தளவாய் வந்து நல்ல புகழும் கீர்த்தியும் அடைவாய். இந்த லட்சுமி யட்சினி குடும்ப விருத்தி, தன விருத்தி, வியாபார விருத்தி இன்னும் பலவிதமான மங்களமான காரியங்களும் நடக்கும். அப்படியேப்பட்ட ஒரு தெய்வம். நீங்கள் நிறையா வாழ்க்கையில் முன்னேறுன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி நடக்கும்? யாரோ ஒரு தெய்வம் பின்னாடி இருக்கணும், அப்படின்னா தான் நம்மளை வந்து உயர்த்தி விடுவாங்க. இப்போ நம்ம பெரிய ஆளாக ஆகணும்னா நமக்கு யாரையும் சொந்தக்காரங்க வந்து பணம் உதவி கொடுத்து செஞ்சால் தான் நம்ம நடக்கும். அப்படி யாருமே உதவி கொடுக்க முடியும்னா கொடுத்தாங்கன்னா நிச்சயமாலுமே அவங்க மூலிமா நம்ம வந்து ஏதோ ஒரு தொழில் நடக்கலாம். அவங்க பொருளை வச்சு அதனால் வெற்றி பெறவர்களும் உண்டு, சில நஷ்டம் அடைகிறதும் உண்டு. ஆனால் இந்த தெய்வத்தை, இந்த லட்சுமி யட்சினி நீங்கள் நிச்சயமாலுமே சித்தி பெட்டி கொண்டால் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தையும் பெரியதான ஒரு வாழ்க்கை உச்சத்தை அடையலாம். இந்த மந்திரத்தை முறைப்படி வந்து கற்றுக்கொள்ளுங்க, வந்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவைப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறேன், இங்கே பாருங்கள். இதில் இருக்கதான வந்து இது வந்து ஒரு வசிய மருந்து. வசிய மருந்திற்கு ஆண் வசியம், பெண் வசியம், அனைத்து விதமான இங்கே மேல் இருக்க டப்பாயெல்லாம் வசிய மருந்திற்கு தேவைப்பட்டவங்க வந்து வாங்கி பயனடையுங்க.